ஐயா, எந்த ஒரு காரியத்தையும் நாமளே எடுத்து செஞ்சாதான் அது நல்லபடியாக வரும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு செவரு பழனிச்சு போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்துட்டு கட்டடத்தை இடிக்கணும்னாரு. சரி வேண்டான்னு அவர் அனுப்பிச்சிட்டு என் மச்சானை கூப்பிட்டேன். அவர் பில்டிங் கான்ட்ராக்டர். அவர் வந்து பார்த்துட்டு 2 காலம் பாக்ஸ் கட்டினா போதும்னாரு. நானும் அவர் சொன்னபடியே செஞ்சுட்டேன். இப்போ செலவும் கம்மியாச்சு, கட்டடமும் 100 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கிற மாதிரி ஆச்சு. அதெல்லாம் சரி நரசிம்மா. ஆனால் பாலம் கட்டுற விஷயம் வீடு கட்டுற மாதிரி இல்லை. இப்பெல்லாம் முன்ன மாதிரியே இல்ல. எல்லாத்தையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்டே எடுத்து நடத்துது. எடுத்து நடத்திட்டோம்னா அவங்களும் கான்ட்ராக்ட் சப் கான்ட்ராக்ட் விட்டு காரியத்தை முடிக்கிறாங்க. சரி, இப்போ என்னதான் செய்யணுங்கிற? நாம போய் கலெக்டரை பார்ப்போம், நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். அதில் இருக்கிற சாதக பாதகம் என்னன்னு அவர் நமக்கு எடுத்து சொல்லுவார். ஏன் சொல்கிறேன்னா, கலெக்டர் ரொம்ப நல்லவர், நம்ம பேரில் ரொம்ப அக்கறை உள்ளவர், அதுக்காக சொல்கிறேன். சரி, நீ சொல்கிற மாதிரி கலெக்டரை பார்த்து பேசுகிறோம்னா வச்சுக்கிடுவோம். இதில் யாரை முன்னிலைப்படுத்தி பேசுகிற, யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது? ஐயா, என்னையா நீங்களே எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? உங்களை தான் முன்னிலைப்படுத்த போகிறோம், உங்ககிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்க போகிறோம். ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் மறுபுறுப்பு எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் இறங்குறீங்கன்னு தெரிஞ்சா ஊர்கார பையன் ஒருத்தரும் இதில் தலையிட மாட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். நரசிம்மா, தெரியாத விஷயத்தில் தலையிடக்கூடாதுப்பா. வேண்டாத ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேணாமன்னு பார்க்குறேன். அண்ணா, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணே. ஆமாய்யா, நரசிம்ம சொல்றதுலயே நியாயம் இருக்க தானே செய்யுது. அட என்ன கணக்கு, நீயும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. அவன் தான் ஏதோ படபடன்னு பேசிக்கிட்டு இருக்கான், நீ அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்க. சரி, இப்போ எதுக்கு நமக்குள்ளார பிரச்சனை? நாம போய் முதல்ல கலெக்டரை பார்ப்போம், வாங்க. எல்லாருமே சேர்த்து முடிவு பண்ணி விட்டியே, மாட்டேன்னா விடவா போறியே? வாங்க போகலாம். அராஜகம் முதலாளி, இது அராஜகம். பெரியாத்தாளுக்கு பயந்து இடத்த கொடுத்தார. சரி, பெருந்தன்மை இடத்த கொடுத்தார, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், இல்ல இந்த பாலம் கான்ட்ராக்டாவது அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு இந்த ஊர்கார பயலுக்கு தோணிச்சா? ஓ, அவருன்னு சொல்றிய, யாருன்னு கேக்குறீங்களா? அவருன்னு உங்களை தான் சொன்னேன். போய் இந்த பாலம் கான்ட்ராக்ட உங்க மச்சா சொக்கலிங்கத்திட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பாலம் கட்டுறதுல பெரிய நிபுணரா? நீங்களாவது 4-5 அவுட் ஹவுஸ் கட்டிருக்கீங்க, அவர் ஒரு வீடு கூட கட்டினது இல்லைங்க. இவளை எதுக்கு வேட்டி அவர் கட்ட தெரியாதுங்க, ஏதோ அந்த பெல்ட் கட்டுறதுனால அந்த கரும இடுப்புல நிக்குது. இந்த கரும எதுக்கு கேக்குறீங்களா? வாசனை வத்தீங்க. பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக ஒரு 10 பாக்கெட் ஸ்பெஷலா வரவழைச்சேன். அதுல பாருங்க, இத 4 தான் ஏத்துனேன். சும்மா வாசனை கும்முன்னு தூக்குதுங்க. மேல சொல்லுன்றீங்களா? என்னானாலும் சரிங்க, அந்த பாலத்தை நீங்க தான் கட்டுறீங்க. பாலத்துல இருக்கிற கல்வெட்டுல பளிச்சுன்னு உங்க பேர் தாங்க இருக்கணும். யோசிக்காதீங்க. கும்பகோணத்துல எங்க சித்தவா புள்ள சிமெண்ட் கடை வச்சிருக்கோம், பெரிய ஸ்டாக்கிஸ்ட். பெரியப்பா பையன் மரக்கடை வச்சிருக்கான், மரசாமனை பத்தி கவலையே இல்ல. அத்தை புள்ள ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க, இரும்பு சாமான பத்தியும் கவலை இல்ல. இவ்வளவு கான்ட்ராக்ட் நமக்கு இருக்கிறப்போ இந்த கான்ட்ராக்ட தூக்கி அவருக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ராமாயணத்துல கூனி கைகேயிக்கு தூபம் போட்ட மாதிரி நீ இவருக்கு தூபம் போடுறியாக்கும். பரவாயில்ல, புது புது டெக்னிக் எல்லாம் பண்ற. ஆனா ஒண்ணு, கடைசியில உனக்கும் இந்த ஊதுபத்தி நிலைமை தான் ஆக போகுது. பார்த்துக்கிட்டே இரு. அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? என் வாழ்க்கை வாசனையா இருக்குன்னு சொல்றாங்களா? நாசமா போயிடும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னா நான் இந்த ஊதுபத்தி மாதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன்றீங்களா? எது எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பாலத்தை நான் கட்டணும் இல்லையோ, சொக்கலிங்க மட்டும் கட்டவே கூடாது. நீங்க கண்டிப்பா பாலம் கட்டணும். அப்பதான் கூரை வீடா இருக்கிற வீடு கார வீடா மாறும். சார், பூஞ்சோலை கிராமத்துலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பாலம் விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? வர சொல்லுங்க. ஓகே சார்.
சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. ரொம்ப போலாம், வா. நன்றிங்க. வாங்கண்ணே. ஐயா, வணக்கம். 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 உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்கண்ணே. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்காக நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, இப்போவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஊர் பாலம் விஷயமா ஐயாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க. எங்கள் ஊருக்கு பாலம் கட்ட அனுமதி வந்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி அந்த பாலத்தை எங்கள் மேற்பார்வையில் நாங்களே கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறோம். நீங்களே கட்டலான்னா யாரை வச்சு கட்டுவீங்க? எங்கள் தலைவர் சொக்கலிங்க ஐயாவை வச்சு தாங்க எங்களுக்கு இந்த யோசனை வந்தது. பணபலத்தில் ஆகட்டும், ஆள் பலத்தில் ஆகட்டும், இவரை மிஞ்ச எங்க ஊர்ல ஆளே கிடையாதுங்க. ஆமாங்க ஐயா, ஏதோ எங்கள் வேலையை நாங்களே செஞ்சுக்கிட்டோம்னு எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க சொக்கலிங்க ஐயாவுக்கு போட்டின்னு இந்த ஊர்ல யாருமே இல்லை. எங்க ஊரே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆமா, இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஐயா, எங்கள் கிராம வளர்ச்சிக்காக நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் எங்களை ஈடுபடுத்திக்கலாம்னு ஒரு ஆர்வமுங்க. ஐயா, அது மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தில் வேலையில்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ இதை வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அதைத்தான் சொல்ல வந்தான். நல்ல யோசனை தான். ஆனா இன்னசென்ட்டாக திங்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தது. எங்களுக்கு இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது. ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டா நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம், தட்ஸ் ஆல். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணபலமோ ஆள் பலமோ தேவையில்லை, நிறைய அனுபவம் தான் தேவை. அதனால் அனுபவப்பட்ட கம்பெனி கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் பயன்படும்படியாக நடக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி உங்கள் ஒத்துழைப்பு தேவைன்னா கண்டிப்பாக நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. ஐயா, மனசில் தோணினதை வெகுளியாக சொல்லிவிட்டான். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக போயிட்டு வாங்க. சரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு போட்டியாக யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அங்கே பாருங்க. நீங்கள் சொல்கிற பாலம் கட்டுற வேலையை நாங்கள் செய்கிறோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இவங்க வந்தாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு போட்டியாக யாருமே இல்லைன்னு நினச்சது தப்போ, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை தனிப்பட்ட நபர்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினச்சதும் தப்பு. உத்தரவு வாங்கிக்கிறோமுங்க. வாங்க வரங்க ஐயா. வாங்க. மடி கொஞ்சம் தான் இருக்கு, இதை வச்சுக்க. ஐயோ வேண்டாமா, காலையில பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், எடுத்துட்டு போ. என்னடி இது வயசு புள்ள சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுற? கொஞ்சம் தான் இருக்கு, இது வச்சுக்கலாம்ல. நீ தான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா. தாயே, பசி காது அடைக்குதுமா. மடி அந்த சாம்பார் கொஞ்சம் ஊத்த. இன்னும் கொஞ்சம் ஊத்து. நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரோஜா, தாய்மா நீங்களா? ஆமா சரோஜா. ஏதோ பிச்சைக்காரங்க கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆமா சரோஜா, பிச்சைக்காரிதான். அந்த பக்கத்து வீட்டுல இருந்து கூப்பிட்டா.
இந்த சாதத்தை அவங்களுக்கு போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, நானும் ஒரு பிச்சைக்காரி மாதிரி தான். எனக்கும் பசிக்குது. கொடு. அம்மா, புவனா எப்படிம்மா இருக்கா? அப்படியே தான் இருக்கா. அந்த பாவி முனி நெருங்கவே விட மாட்டேங்கிறான். புவனா என் பொண்ணு, அவளை பாதுகாக்கிற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு அவளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் கிட்ட எடுத்து சொல்லி நியாயத்தை கேட்டிருக்கலாம்லம்மா. நியாயம் கேட்கறது என்ன, ஒப்பாரியே வச்சுட்டேன். ஆனா அவ வைத்திய செலவெல்லாம் அந்த சொக்கலிங்கம் தானே பார்க்கறான். அதனால அந்த டாக்டர் நர்ஸு எல்லாருமே அவன் சொல்றத தான் கேட்குறாங்க. புவனா சொக்கலிங்கம், புவனா கிட்ட சொக்கலிங்கத்துக்கு என்ன உரிமை? அப்போ தாயம்மா நம்ம வீட்டிலே நமக்கு தெரியாமல் ஏதோ மர்மம் இருக்கு. நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான காரணமாக தான் சரோஜா. சொல்லுங்கம்மா. முள்ளே முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி மோசத்தை மோசத்தால தான் வெல்லணும். அதுவும் சரிதாம்மா. பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் எது வேணாலும் செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். நீ இருக்கிற நிலைமையில நான் உங்ககிட்ட பெருசா என்ன எதிர்பார்க்க போறேன்? சரோஜா, நான் யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ண, அது போதும் எனக்கு. நீ மட்டும் நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பூனாக்கு டாக்டர் மருந்துன்னு எதுவுமே தேவையில்லை. அவ என் கூட இருந்தாலே போதும், சீக்கிரமா குணமாயிடுவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நடந்த அக்கிரமம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் சரோஜா. அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம ஒவ்வொருத்தரையா பழி வாங்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு தெரிஞ்சவங்களோட பழைய வீடு ஒண்ணு காலியா தான் இருக்கு. அங்க இப்ப நாங்க போறதா இல்ல. அந்த வீட்டோட சாவி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அங்க போய் தாராளமா இருந்துக்கங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ரமா, இங்க வாயேன். அட்ரஸ் எழுதணும், ஒரு பேப்பரும் பேனா எடுத்துட்டு வா. இந்தம்மா. நீ போய் படிப்போ போ.
இந்தம்மா தண்ணி. இந்தம்மா அந்த வீட்டோட சாவி, இது அந்த வீட்டோட அட்ரஸ். நீங்க அங்க போய் தங்கிக்கங்கம்மா. வரேன் சரோஜா. வெளி உலகத்தை குழப்பிட்டு இருந்த எனக்கு நம்ம வீட்டிலே குழப்பம் இருக்குன்றது தெரியாமல் போச்சே. இனிமே இதை சரி பண்ணுறது தான் நமக்கு முதல் வேலை. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே